முதலீடு செய்யறதுல தங்கமா, பங்குச்சந்தையா? இதுதான் எல்லாருக்குமான ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணும்போது பங்குச்சந்தை இன்க்ரீஸ் ஆகுது. பங்குச்சந்தையில இன்க்ரீஸ் பண்ணும்போது தங்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எதில தான் இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. கம்ப்ளீட்டா பாஸ்ட் ரெக்கார்ட் 20 இயர்ஸ்ல தங்கம் எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்திருக்கு? ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்திருக்கு? இத பத்தி டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரெய்னிங் செஷன் ஆன்லைன்ல புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு, ஆஃப்லைன் நேரடியான ட்ரெய்னிங் செஷன் சென்னை தாம்பரம்ல சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு நடக்குது. இந்த 2 ட்ரெய்னிங் செஷனும் ஃப்ரீ தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது வேற வேற இண்டஸ்ட்ரி அசெட் நம்ம முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தங்கன்றது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராது. அது ஒரு கமாடிட்டி அசெட். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்முக்கும் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு ரூ. 1,00,000 2006 ஜனவரி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். 2026ல் இதை கம்பேர் பண்ணலாம். எப்படி? அதாவது நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், நிஃப்டி மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ கிடைச்சிருக்கும், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ கிடைச்சிருக்கும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ கிடைச்சிருக்கும். 2006ல் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி 2026ல் அது எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிருக்கும் அப்படின்றத பாஸ்ட் ரெக்கார்ட் மட்டுமே பார்க்க போகிறோம். அதனால் இது ஒரு எஜுகேஷனல் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே நிஃப்டி மிட் கேப் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா 15.74% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரூ. 1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,98,000க்கு மேலே கிராஸ் ஆகிருக்கும். அதாவது நியர்லி 20 lakhs. ஸோ அப்போ ரூ. 1,00,000 20 வருஷத்தில் 20 லட்ச ரூபா மாறி இருக்கு. ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,00,000 டபுள் ஆயிருக்கு அப்படின்றத இங்கே பார்க்க முடியுது. ரெண்டாவது இதில் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மிட் கேப் ஏன் முதல்ல எடுத்திருக்கேன், மிட் கேப் 150 இண்டெக்ஸ் தான் பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியுது. அடுத்தது கோல்டு. ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15.24% சிஏஜிஆர். இப்போது ரூ. 1,00,000 நீங்கள் கோல்டில் 2006ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 18.3 லட்ச ரூபாவா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் 13.85%. இது வந்து 14.25 லட்ச ரூபா அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரூ. 1,00,000 2006ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. நிஃப்டி 500 12.83% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 11,87,000 ரூபா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கும். 2006ல் நம்ம ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. இப்போ கடைசியாக நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் 12.35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கடந்த 20 இயர்ஸில் சிஏஜிஆர் 10.86 லட்ச ரூபா, அதாவது 10,86,000 ரூபா ரிட்டர்ன் அப்ரிஷியேட் ஆகிருக்கும். ரூ. 1,00,000 நம்ம 2006ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட் பிபிஎஃப் இது எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 7.86% கடந்த 20 இயர்ஸ் ஆவரேஜாக நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 4,63,000 ரூபா அப்ரிஷியேட் ஆகிருக்கும். ரூ. 1,00,000. அதே போல் ஃபிக்ஸட் டெபாசிட் 7% அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 3,98,000 ரூபா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும். இது வந்து 4 மடங்கு 20 வருஷத்தில். ஸோ அப்போது இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன, ஈக்விட்டி, கோல்டு, பிபிஎஃப், அதே போல் அதர் ஃபிக்ஸட் இன்கம் லைக் பாண்ட், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒரு கோல்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெல்த் கிரியேஷன் கிடையாது. அது ஒரு இன்ஃப்ளேஷனை ஹெட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து கிரைசிஸ் வருதோ அப்போ கோல்டு வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கிறத பாஸ்ட் ரெக்கார்ட் நம்ம பார்த்துருக்குறோம். 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதே போல் 2020 கோவிட் பேண்டமிக், இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, எப்போ நமக்கு பிரச்சனை எக்கனாமிக்கலாவோ இல்லை ஒரு டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ்னாலேயோ மார்க்கெட் ஏதோ ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது அப்போ வந்து கோல்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெல்த் கிரியேஷன். ஸோ அப்போது கோல்டு, ஈக்விட்டி மார்க்கெட், பாண்ட்ஸ், பிபிஎஃப், ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட வெல்த் வந்து ஓவராலாக நம்ம லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும், கரன்சி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், எக்கனாமிக் டேட்டாவோட இம்பேக்ட், இது எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போது
லாங் டேர்ம் போகும்போது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இதுதான் நம்ம நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்னலாம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும். ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடன் ஈல்டு வந்து டிவிடன் அமௌண்ட் கிடைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் மூலயமா. எக்கனாமிக் க்ரோ ஆகும்போது அதுக்கான அப்ரிசியேஷன் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அப்போது ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஈக்விட்டி முதல் இடத்துல இருக்குது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல கோல்டு, சில்வர், ஃபிக்ஸட் டெபாசிட், பிபிஎஃப், இந்த மாதிரி பாண்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் இதில் எந்த ஒரு விஷயமும் பெஸ்ட்டு, எந்த ஒரு விஷயமும் ஒஸ்ட்டு கிடையாது. ஏன்னா நம்மளோட அசட் நம்ம எடுக்க போகிற ரிஸ்க் எவ்வளோன்றதை பொறுத்து மல்டிபிள் அசட்ஸில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க் பண்ணுறது ஒரு பெட்டரான முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் தொடர்ந்து 20 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் நம்ம வேறு எந்த அசட்லையும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் மல்டிபிள் அசட்டில் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கிராஷ் இல்லை ஃபால் வரும்பொழுது நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக உள்ள வரவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.